உங்கள் வாழ்க்கையில் பொய்யா பேசுகிற 1000 வார்த்தைகளை விட உங்ககிட்ட பேசாமல் இருக்கிற அந்த மௌனத்துக்கு 1000 அர்த்தங்கள் இருக்குது அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்ககிட்ட அளவுக்கு அதிகமாக பேசிகிட்டு இருக்கிறவங்க மட்டும்தான் உங்களுக்கு உண்மையானவங்க, உங்கள் மேலே பாசம் வச்சுருக்காங்க அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நம்மக்கிட்ட மௌனமாக இருக்கிற ஒரு சிலர் கூட அவங்களோட ஆழ் மனசில் அளவுக்கு அதிகமான பாசத்தை நம்ம மேலே வச்சுட்டு தான் இருப்பாங்க. எந்த உறவுமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு அதுக்கான முற்றுப்புள்ளியை என்றைக்குமே நீங்கள் வைக்க நினைக்காதீங்க. உறவுன்றது ஒரு வீடு மாதிரி இருந்தால் அதுக்கு கேட்டு போட்டு கண்டிப்பாக அடைச்சி வைக்க முடியும். உறவுன்றது இந்த உலகம் மாதிரி ரொம்ப பெருசு. ஸோ அதுக்கு என்றைக்குமே நம்ம ஒரு கேட்டு செய்ய முடியாது. ஸோ எப்போவுமே உறவுகளுக்குள்ள நம்ம அடங்கி இருக்கணுமே தவிர நம்மளுக்குள்ள அந்த உறவு அடங்கி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு முட்டாள்தனம் தான். நம்மளோட சூழ்நிலை ஒவ்வொரு டைமும் மாறும்போதும் நம்மளோட உறவுகளும் சரி மாறிக்கிட்டு தான் இருக்கும். மாற்றம் அப்படின்றத நம்ம லைஃப்பில் எல்லா விஷயத்துலையும் பார்க்க முடியும். அந்த மாற்றங்கிற ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் நம்மளால் என்றைக்குமே மாற்ற முடியாது. நம்மளோட கண்கள் அழகான விஷயத்த மட்டுமே அதிகம் பார்த்துச்சு அப்படின்னா இந்த உலகத்தையும் நம்மளுக்கு பிடிக்கும். நம்ம பேசுகிற வார்த்தைகள் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த உலகத்துக்கே நம்மளை பிடிக்கும் அப்படின்றது தான் உண்மை. நம்மளோட சிரிப்பு எப்போவுமே மற்றவங்கள காயப்படுத்தாமல் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரியான சிரிப்பு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வாழ்க்கை அழகாக தான் இருக்கும். யாராலையும் நம்ம மனசு காயப்படாமல் கரெக்டான லெவலில் இருந்துச்சுன்னா அப்படிப்பட்ட வாழ்க்கையும் கண்டிப்பாக நம்மளுக்கு அழகாக தான் இருக்கும். நம்ம காசு பணம் இல்லாமல் கஷ்டப்படுற நேரத்தில் நம்மளுக்கு ஓடி உதவுவாங்க பார்த்தீங்களா, அப்படிப்பட்டவங்க தான் உங்கள் லைஃப்பில் உண்மையான உறவுகள் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதுவே நீங்கள் காசு பணம் இல்லாமல் இருக்கிற டயத்தில் உங்களை கண்டுக்காமல் கடந்து போவாங்க பார்த்தீங்களா, அப்படியாப்பட்ட உறவுகள் உங்களுக்கு பொய்யான உறவுகள் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட உறவுகளுமே அந்த மலைத்துளி மாதிரி தான். என்றைக்கோ ஒரு நாள் கொஞ்ச நேரம் நம்ம அதில் நனையும் போது நம்மளுக்கு நம்மளோட வாழ்க்கை அழகாக தான் தெரியும். அதுவுமே பார்த்திங்கன்னா அந்த ஏற்ற காலத்தில் நம்மளுக்கு கிடைக்கும் போது தான் ஒரு அக்னி நெருப்புக்கு அடுத்து வர்ற மலைத்துளிகளை மாதிரி. அப்படிப்பட்ட மலையில் மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்ச நேரம் நனையலான்னு தோணும். அதுவே அதிகமாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதில் நம்மளுக்கு நனைய தோணாது. அப்படியே நனைஞ்சாலுமே நம்மளுக்கு அதனால் பாதிப்பு தான் வரும். ஸோ உங்களோட உறவுகளை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க. காசு பணம் இருந்தால் காரணமே இல்லாமல் நம்ம லைஃப்பில் நிறைய உறவு வருவாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா என்றைக்குமே உங்களுக்கு உண்மையான உறவுகள் கிடையாது. இந்த காலமும் சூழ்நிலையும் எவ்வளோ தான் மாறினாலும் நம்ம கூட காலங்காலமாக இருப்பாங்க ஒரு சில உறவுகள். அவங்க தான் உங்களுக்கு உண்மையான உறவுகள் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுற உறவுகளையும் காசு பணம் இருந்தால் தான் உங்களை தேடி வரும் அப்படின்ற மாதிரியான உறவுகளையும் பார்த்திங்கன்னா காலம் தாமதிக்காமல் கண்டிப்பாக தூக்கி வீசிடுங்க. அதே மாதிரி உண்மை இல்லாத உறவுகள் என்றைக்குமே உங்களோட ஒட்டாது. உண்மையாகவே உண்மையாக இருக்கிற உறவுகள் ஒருபோதும் உங்களை உதறி தள்ளாது. அப்படி ஒரு நிலைமை வந்தால் கூட அது மீண்டும் மீண்டும் உங்களை தான் நேசிக்கும். உங்ககிட்ட ஒருத்தங்க கணக்கில்லாமல் பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு காரணம் இருக்கும். ஒருத்தங்க உங்ககிட்ட உங்களுக்கு முக்கியமான உறவாக இருந்தாலும் நீங்கள் பேசணும்னு நினச்சும் அவங்க அமைதியாகவே இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு சில காயங்களும் இருக்கலாம், காரணமும் இருக்கலாம். இல்லை உங்களை எந்த விதத்துலையும் காயப்படுத்தக்கூடாது அப்படின்ற நோக்கமாக கூட இருக்கலாம். அப்படியாப்பட்ட உறவுகளை காலம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கட்டாயம் காட்டி கொடுக்கும். நம்மளுக்கு கோபம் வரும்போது ஒருத்தங்களை எடுத்தெறிஞ்சு கூட 1000 வார்த்தைகளால் பேசிடலாம். பட் அந்த இடத்துல அமைதியாக இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு மனப்பக்குவம் வேணும். உங்களை ஒரு உறவு உண்மையாக நேசிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அப்படியாப்பட்ட பக்குவம் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதை புரிஞ்சு நடந்துக்கோங்க. இது மாதிரி அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை